பிரைஸ் காட், உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு காரியத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், என்னுடைய ஜெப யாத்திரை குறித்ததானதான். ஸோ பாஸ்டர் ஜாக், ஸோ இவர் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னை டெல்லியில் தான் ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு, தோர்கா பகுதியில். ஸோ கோயம்புத்தூர் மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்கார். கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆனால் 10 வருடங்களுக்கு மேலாக இந்த தோர்கா பகுதியில் ஊழியங்களை செய்துட்டு வராரு. ஸோ ஒரு 3 வருடத்துக்கு முன்பதாக அவரை நான் ஒரு மீட்டிங்கில் சந்திப்பதற்கான எனக்கு கிருபை வாய்ப்பையும் கொடுத்தேன். ஸோ அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவரோட நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு தொடர்பு. ஸோ நான் எப்போ டெல்லி பகுதிக்கு வந்தாலும் ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் எனக்கு பெரிய ஒரு கிருபை கொடுத்தாரு. ஸோ இந்த ஜெப யாத்திரை அவர் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி அவரை குறித்து நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, உதவுறதுக்கு மனம் வேணுங்க. உதவுறதுக்கு மனம் வேணும். அது மனம் இல்லைன்னா யாருக்கும் உதவு நம்மளால் முடியாது. ஸோ என்னை பார்க்குற வேலையில் இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் உதவுறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான். அதில் ஒரு மனிதர் தான் இந்த ஜாக்கு. ஸோ இவரை பற்றி நான் சொல்லுவேன். நான் எவ்வளோ பாசஸாக மீட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. நம்ம நினைக்கிறோம் 2.5 வருஷம் மேலே நான் அதை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு இடத்துல தங்குறதுன்ற ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ஒரு நாள் தங்குறதுக்கு எப்படி அவங்கள்ட்ட கேட்டு எனக்கு பெர்மிஷன் கேட்டு, சில நேரங்களில் நான் பெர்மிஷன் கேட்கணும், சில நேரங்களில் பெர்மிஷன் கேட்கலாம், நமக்கு வழிவாசல் திறக்கணும், சில நேரங்களில் வழிவாசலே நமக்கு திறக்காது. ஸோ எப்படி எல்லாமே இருக்கும். ஆனாலும் இந்த ஜாக்கை சந்திப்பு ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்தாரு. ஸோ அவரு கூட ஊழியங்கள். ஸோ முதலாவது என்ன பண்ணார்னா, என்னை ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங், தமிழ் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங் என்னை கூட்டிகிட்டு போனார். அதுக்கு பிற்பாடாக ஜீசஸ் கால்ஸில் ப்ரேயர் சென்டர் இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு ப்ரேயர் ரெக்கார்டிங்காக, வீடியோ ரெக்கார்டிங்காக ஸோ அங்கே கூட்டிகிட்டு போனார். ஸோ அப்புறம் வந்து டெல்லியில் சில பகுதியில் எனக்கெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிஜேபி ஆஃபீஸ், அது ஜீசஸ் கால் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இந்த பிஜேபி ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் என்னுடைய ஃபுட் அன்னைக்கு மத்தியான லஞ்ச் எல்லாம் எனக்கு ப்ரொவைட் பண்ணார், வாங்கி கொடுத்தாரு. ஸோ என்னுடைய எக்ஸ்பென்ஸ், நான் ட்ராவலுக்கு முன்னே எக்ஸ்பென்ஸ், என் ஃபுட்டு, நான் ஸ்டே எல்லாமே எனக்கு அவர் பார்த்துக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவருடைய மனைவி இப்போ வந்து ஸோ அந்த அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க, ஸோ டெலிவரிக்காக. ஸோ அந்த நேரத்தில் தான் அவரோட வீட்டில் நான் ஸ்டே பண்ணுறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய கிருபை வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ அவர் மூலமாக சில போதர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. சில ஊழியக்காரங்கள், சில விசுவாசி குடும்பங்களை சந்திப்புக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அபிஷேகம் இருக்கவன் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அபிஷேகம் பெற்றேன். அபிஷேகன்றது வந்துட்டு நீங்கள் பண்ணுற வேலை, இல்லை உங்கள்ட்ட இருக்கிற பணம், இல்லை உங்கள்ட்ட இருக்கிற ஆஸ்தி, உங்கள்ட்ட இருக்கிற சொத்து, இல்லை உங்கள்ட்ட இருக்கிற புகழ், பேர், இல்லை நான் படித்தவன், இதிலெல்லாம் அந்த அபிஷேகம் வராதுங்க. அபிஷேகம் என்னதுன்னா, ஆண்டரோட மேலே இருக்கிற அந்த கிருபை, அந்த பிரச்சனை நமக்கு மேலே சார்ந்து வரதான். ஆண்டோட மேலே இருந்த அந்த தாழ்மையான அந்த பண்புகள், தாழ்மையான கிருபை. ஸோ அபிஷேகம் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்நிய பாஷையில் பேசினா மட்டும்தான் அபிஷேகம். இல்லைன்னா நம்ம வந்துட்டு பயங்கரமாக ஆராதிக்கிறோம், ஒரு பெரிய க்ரௌடில் பேருன்றோம், பயங்கரமான அற்புதங்கள் செய்கிறோம், அதில் தான் அபிஷேகம் நினைக்கிறோம். அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா தாழ்மை தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ பாருங்க, எவ்வளோ தாழ்மை உள்ள ஒரு ஊழியத்தை அவர் என்னை செய்தார். அவ்வளோ பெரிய ஒரு அபிஷேகம் நிறைந்த ஆண்டவர், எவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு ஊழியத்தை செய்கிறார். அந்த அபிஷேகம் மூலமாக தாழ்மை தான் அதிகமாக அவருடைய ஊழியங்கள் மூலமாக என்னை வெளிப்பட்டுச்சு. நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், அந்த தாழ்மை வெளிப்படணும். ஏன்டா அந்த தாழ்மை வெளிப்படாத பட்சத்தில் நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்லி நான் என்ன பேசினாலும் சரி. அதான் அழகாக வந்துட்டு இந்த குழந்தையரில் வந்துட்டு பவுல் அழகாக சொல்லுவார். 2 Corinthians 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அன்பு குறித்து அதிகமாக சொல்லுவார். நான் வந்து தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருந்தாலும் சரி, நோய்களை குணமாக்குற அற்புதங்கள் வரங்களை பெற்றிருந்தாலும் சரி, நான் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா இந்த அபிஷேகம் அன்பில் நிறைஞ்சிருக்கிறேங்க. நம்மகிட்ட அன்பே இல்லைன்னு வைங்களேன், என்ன பிரயோஜனம் இருக்கு பாருங்க. நான் அபிஷேகம் நிறைஞ்சிருக்கேன், நான் துதிக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் நோய்களை விடை பண்ணுறேன், என்ன பெரிய திருச்சபை, பெரிய ஊழியங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த தாழ்மே இல்லாத இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அன்பே இல்லைன்னா இதெல்லாம் என்னங்க பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ என்னுடைய ஊழியங்களில் நான் ரொம்ப வந்துட்டு பார்க்குறதை வந்துட்டு இந்த அன்பு தான் அதிகமாக பார்ப்பேன். ஏன்னா தாழ்மையும் அன்பு தான். ஸோ அந்த 2 இடங்கள் இருந்தால் தான் என்னால் அந்த இடத்துல தங்க முடியும், என்னால் ஊழியங்களை செய்ய முடியும். பெருமைக்கான ஊழியம் இல்லை, இது தாழ்மைக்கான ஊழியம். பெருமைக்கான பணத்துக்காக ஓடுறதில்லை, ஆண்டுக்காக ஓடுற, சிலுவை சுமந்து பாடுகளை அனுபவித்து ஓடுகிற ஊழியம். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு அநேக வேற ஆண்டுக்குள்ளாக எனக்கு வழி நடத்த முடிஞ்சது. அதே ஒரு பெரிய விஷயம். சிலவங்க சைக்கிளில் வரதை பார்த்து ஒரு பரிதாபமாக நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டு என்னை ஒரு நாள் பரிதாபம் பார்க்கறது கிடையாது. ஏன்னா இந்த உலக என்ன பிச்சைக்காரனை பார்க்க, ஆனால் பரலோகம் என்ன ஐஸ்வர்யம் நான் பார்க்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதான் பரிசுத்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் லாசருடைய கதை. ஐஸ்வர்யவானுக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, தாழ்வை இல்லை, அன்பு கிடையாது. இது எதுவுமே அவன்கிட்ட கிடையாது. ஆனால் லாசர் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன், மேசிலிருந்து விழுகிற துணிகளை உண்பதற்கு ஆசைப்பட்டான் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுது. 2 பேரும் மரித்து போனார்கள். ஐஸ்வர்யவன் நரகத்து போனான், ஆனால் லாசருவா பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல வர கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் எவ்வளோதான் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் லாசுரா மாதிரி வாழுங்க. அதான் ரொம்ப முக்கியம். உங்கள் திருச்சபை எவ்வளோ பெரிய திருச்சபை இருந்தாலும் லாசுரா போல இருங்க. நான் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்தாலும், எவ்வளோ பெரிய நோய்களெல்லாம் செய்தாலும், அற்புதங்களெல்லாம் செய்தாலும் லாசுரை போல தாழ்மையாக இருங்க. இன்னைக்கு லாசுக்கள் தான் பரலோகத்தில் நிரப்ப போகிறாங்களே தவிர ஐஸ்வர்யவான் ஊழியங்களும் ஐஸ்வர்யவான்களான திருச்சபைகளும் இதனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து போவதில்லை. ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம்னா எதையாவது நல்லதை செய்வோம். நம்மளால் முடிஞ்சதுக்கு தாழ்மையாக அன்பா ஆண்டரை போல செய்வோம். ஆண்டரை போல ஊழியம் செய்வதற்கு பிரயாசப்படுறோம். அதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஊழியக்காரன் அவன் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான், அவன் எப்படிப்பட்ட வண்டியில் வாரான், பெரிய காரில் வாரான்னு எல்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவன் கூட இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அவன் ஒரு மனிதனாக பாருங்கள். அல்லாத அவன் வந்து பைக்கில் வாரானா இல்லை காரில் வாரானா, அவன்கிட்ட பெரிய சர்ச் இருக்கா, பெரிய ஊழியர் இருக்கா, அவன் கீழே எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு அதெல்லாம் பார்க்காதீங்க. தயவு செய்து ஆண்டோடைய மனிதனாக பாருங்கள். ஒரு மனிதனாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கிடலாம். இன்றைக்கி அதை தான் நம்ம இழந்துட்டோம். மனித நேயத்தை தான் நம்ம இழந்துட்டோம். இன்றைக்கி எல்லாமே பெருகிட்டு, ஆனால் மனித நேயத்தை இழந்த ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கிற திருச்சபை. இன்றைக்கி ஊழியங்களும் சில திருச்சபையினை காணப்படுது. மாறுங்க, சுத்திகரிக்கப்படட்டும், தேசம் சுத்திகரிக்கப்படட்டும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஸோ என்னுடைய ஜபயாத்திரா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்துட்டு இருக்காரு என்னுடைய ட்ராவலில். ஸோ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பாஸ்டர் ஜாக் அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸோ மீண்டுமாகவும் இன்னும் எத்தனை வருடம் கழித்து நான் டெல்லி வருவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ வருகிற நேரத்தில் மீண்டுமாக இந்த ஊழியர்களை சந்திப்பதற்கு ஆண்டு எனக்கு நிச்சயமாக எனக்கு கிருபையை கொடுப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டு எனக்கு அற்புதமான இந்த ஊழியர்களை எனக்கு இந்த போகிற வழியில் எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததில்ல. ஸோ சாலைக்கு ஓரமாக நின்று பேசுகிறேன். ஹோ பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியர்களுடைய தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸோ என் சைக்கிளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. 2.5 வருஷம் ஆச்சு. ஸோ சைக்கிளில் இருக்க சில வேலைகளெல்லாம் பார்த்துட்டு இன்னும் சில வேலைகளெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஸோ அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தளர்ந்து போச்சு, அதான் ரொம்ப பேசணும்னு ரொம்ப ஆசை. கை காலெல்லாம் தளர்ந்து போச்சு ட்ராவலில். ஸோ என்னால் இதை குறித்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான். ப்ரைஸ் காட்.